வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வேல்யூ ஆடட் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட், லாட்ஜ் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய அடிஷ்னல் வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து ரூமு மற்ற விஷயங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய புது விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் என்ட்ரிஸில் வேல்யூ ஆடட் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா பெட்டு அப்படின்னு இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்டு வந்து பர் பர்சனுக்கா இல்லை வந்து பர் டேக்கா இல்லை வந்து பர் பர்சன் பர் டேக்கா எப்படி வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா பெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 200 ஆட் பண்ணுறாங்கன்னா அதில் 12% ஜிஎஸ்டி சேர்த்து நம்மளுக்கு வந்து வேல்யூ வரணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 150 ரூபாவில் 12% ஜிஎஸ்டி மைனஸ் பண்ணிங்கன்னா 133.93 பைசா இன்க்ளூடிங் டேக்ஸு. அதே மாதிரி 200 ரூபா ஒரு வேல்யூ இருக்குன்னா அதில் 12% டேக்ஸு போக, அதாவது இன்க்ளூடிங் டேக்ஸு 178.57. இப்போ உதாரணத்துக்கு நான் இதுக்கு சார்ஜ் என்ன பண்ணுறேன்னா 178.57, அதாவது 200 ஒரு ரூமுக்கு, எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு வந்து ஒரு ரூமுக்கு வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். சேம் எக்ஸ்ட்ரா சைல்டுக்கு வந்து இப்போ 150 ரூபான்னா இங்கே 133.93 பைசா 12% டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? அதேமாரி எக்ஸ்ட்ரா அடல்ட்டு சேம் அதே தான் 178.57 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா பெட்டு, எக்ஸ்ட்ரா சைல்டு, எக்ஸ்ட்ரா அடல்ட்டு. ஓகேங்களா? அதுக்கான சார்ஜஸ்ஸு டேக்ஸ் இல்லாமல் போட்டிருக்கோம். டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு செக்இன் போடுறேன். ரெஃப்ரெஷில் செக்இன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் இந்த இடத்துல இப்போ வந்து ராஜன் ஒரு பர்சன் வந்து இது பண்ணுறாரு, ரூம் இது எடுக்கிறாரு. ஸோ அவரோட டீட்டெயில் எல்லாமே வேணும்னா நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. இல்லை பர்டிகுலர் மட்டும் வேணும்னா நீங்கள் பர்டிகுலர் மட்டும் போட்டால் போதும். எல்லாமே மேனேட்டரி கிடையாது. இந்த இடம் நல்லா கவனிங்க. டிஃபால்ட்டாக ஒரு ரூமுக்கு இப்போ 101ன்ற ஒரு ரூமை நம்ம வந்து டிஃபால்ட்டாக 2 அடல்ட்டு 2 லேடிஸ் தான் அலௌடுன்னு வச்சுக்கோங்களேன். சில்ட்ரன்ஸுக்கு 0 கொடுத்துட்றேன். இதுதான் அலௌடு. ஓகேங்களா? அப்போ ரூமுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை பேர் ஆட் பண்ணுறாங்க. நான் ரூம் நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன். ரூம் நம்பரை சூஸ் பண்ணோடனே பாருங்கள், இங்கே 1350 ரூபான்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வராங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல டவுன் பண்ணி எக்ஸ்ட்ரா அடல்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எத்தனை பேர் தங்குறாங்க டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் தங்குறாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்தார்னா ஒரு பர்சனுடைய வேல்யூவை வந்து இங்கே டிக்கு வச்சுட்டு வச்சிங்க, ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூ வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எத்தனை பேர் வராங்களோ நம்ம இங்கே வந்து 2 பேரும் கொடுக்குறோன்னா ஒரு என்ட்ரு அடிச்சோன்னா இங்கே வேல்யூ மாறுதா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிக்கு வச்சிங்கன்னா இங்கே வந்து விசிபிள் ஆகிக்கும். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஆஃப் டேக்ஸோட வேல்யூ இது. ஓகேங்களா? இல்லைனா இது ரேட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுதான் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸோட வேல்யூ. இதுவும் இன்க்ளூசிவோட வேல்யூ போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அட்வான்ஸ் நான் ஒரு 500 வாங்குகிறேன். 500 அட்வான்ஸ் வாங்கி நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இங்கே என்ன டாக்குமெண்ட் பிஃபோர் கொடுக்குறாங்களோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் இருந்ததுன்னா இமேஜை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இமேஜோட டாக்குமெண்ட் என்ன, அதனுடைய பேர் என்னன்னு போடுறோம், அதனுடைய நம்பர் என்னன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டுட்டு அதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே சி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். என்ன டாக்குமெண்ட் லோட் பண்ணிடுமோ அதை வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ரூம் ரெண்ட் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதேமாரி இங்கே வேல்யூ ஆடடில் ஒன்றுமே இல்லை. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பர்சன் வைங்க, இங்கே நல்லா கவனிங்க, திருப்பியும் 1 கொடுத்து ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே டிக்கு வச்சுட்டிங்கன்னா அந்த வேல்யூ இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அப்போ எத்தனை பர்சனாக இருந்தால் நம்ம இங்கே எங்கே கொடுக்கணும், இந்த இடத்துல தான் கொடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல வேல்யூ ஆடட் சர்வீஸில் இங்கே வந்து எத்தனை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அடல்ட் இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுக்க முடியாது. இது வந்து டிஃபால்ட். இது வந்து வர்ற என்ட்ரியை போடுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. வேல்யூ ஆடட் போடுறதுக்கு இதுதான் ஆப்ஷனு. ஓகேங்களா? ரிமார்க்ஸ் ஏதாவது போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். வவுச்சர் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் சேவ்டு. ஓகே, இப்படி தான் செக்இன் வந்து போடணும். ரிசிப்ட் வேணால் ரிசிப்ட் ப்ரிவியூ பண்ணி ரிசிப்ட் வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரிசிப்ட் 500 ரூபா ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரூம் நம்பரு, எந்த பர்சன் பண்ணியிருக்காரு, ரிசிப்ட் நம்பர் என்ன எல்லாமே போட்டு ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் வந்துடும்.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டுடே அரைவல்டுன்னு போட்டு 1ன்னு இருக்கும். இப்போது செக் அவுட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செக் அவுட் இந்த விண்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ இன்னிய டேட்டு மாற்றிக்கிறேன் 23. ஓகே, என்டர். இங்கே எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இங்கே பர்சனோட நேம் டீட்டெயில் வரும். இங்கே செலக்ட் பண்ணி ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போது என்டர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு டைம் மாற்றிக்கிறேன். ஏன்னா 24 hours ஃபார்மேட்டுன்றதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இன்றைக்கி ப்ளஸ் நாளைக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும். ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கணும். இல்லை டே 1ன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அசைன் பண்ணிடும். டே 2னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அசைன் பண்ணிக்கும். இப்போ இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா adult 4ன்னு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பர்சன் டேட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1ன்னு கொடுத்து ஒரு என்ட்ரி பண்ணும்போது அதனுடைய வேல்யூவை அது ஆட்டோமேட்டிக்காக செக் அவுட் அப்போ எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வேல்யூ டேக்ஸ் போட்டு உங்களுக்கு இங்கே டோட்டல் வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் வந்து ஒரு 500 வாங்கியிருக்கீங்க. தென் ப்ளஸ் போட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இந்த 2700ன்றது 1350 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால வந்திருக்குது. நீங்கள் இந்த இடத்துல போய் என்ன பண்ணலான்னா, அதை பாருங்கள், இந்த ப்ளஸ் பட்டனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேல்யூ போட்டோன்னா இப்போ பாருங்கள் 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பிரிஞ்சு அதுக்கான டோட்டல் வந்துடுச்சா. அதே மாதிரி இங்கே என்டர் அடிக்கும் போது இதனுடைய டோட்டலும் நம்ம போட்டு என்டர். ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 2400 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் 30 ரூம்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் போட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துரும். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் அதாவது செக் அவுட் பண்ணும்போதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி செக்இன் பண்ணும்போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற ப்ரொவிஷன் 2 ஆப்ஷனுமே இந்த அப்ளிகேஷன்ஸில் உண்டு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே போட்டு வந்துடும். அதர் சார்ஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிக்கும். டோட்டல் இது வந்து போட்டு இங்கே வந்துடுச்சா. ஸோ ரூம் ரெண்ட்டு ஓகேங்களா, டேக்ஸோடு போட்டு அதனுடைய வேல்யூ அட்வான்ஸ் போக நெட் வேல்யூ எல்லாமே போட்டு வந்துடும். டேக்ஸ் இங்கே அழகாக பிரிஞ்சுக்கும். டோட்டல் வேல்யூவுக்கு டேக்ஸ் அழகாக பிரிஞ்சுக்கும். இது டவுன் பண்ணி கீழே கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ 101 ரூமு 205 ரூபா 2 நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ போட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொதல் அசைன் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், முடிவு பண்ணிடணும் நம்ம என்ன மாதிரி ரேட்டை நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ ரூம் டைப்பில் போய்ட்டு இங்கே ஏசி ரூமாக கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ், நம்ம இன்க்ளூசிவ் டேக்ஸ் போட்டோன்னாலும் ஒரே வேல்யூ தான், எக்ஸ்க்ளூடிங் போட்டாலும் ஒரே வேல்யூ தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரேட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.